அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து ராகு மற்றும் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. அதை 2ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காரு. 8ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவார். சுக்கிரன் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவார். 14ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த மாதம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி விட்டு விலகிருச்சு. உங்களுக்கு இப்போ பாத சனி இருக்காரு, 2ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகும், எல்லாமே பார்த்துருவோம், சரிங்களா? இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக பாதகமானு பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடமான குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கார். அங்கே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகம் சுக்கிரனோடையும் ராசிக்கு இன்னொரு ராஜயோகாதிபதி கிரகம் புதனோடையும் சேர்ந்திருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இது நல்ல ஒரு கிரக சேர்க்கை. இந்த மாதம் பாருங்க, நல்லது நடக்கிறத கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். கெட்டதே வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது சார், நல்லதே நடக்காத, வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டு இருக்கு, எப்போதான் எங்கள் வாழ்க்கையை மாறும், விடிவு காலம் இப்போ தான் பிறக்கும்னு காத்துட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது ஒரு பக்கம். இப்போ ராசிக்கு திரிகோணாதிபதிகளோட சேர்க்கையெல்லாம் இருக்கிறனால, லக்ன ராசியோட சுபர்களோட சேர்க்கை, சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால நல்லது மட்டுமே நடக்கும். பிரச்சனை கம்மியாகும். உங்களுக்கு பிரச்சனை உச்சகட்டமாக பிரச்சனை இருக்கவங்களுக்கு கம்மியாயிரும். கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், பயப்படாதீங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனோட இருக்கார். குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க. பணம் வரும், கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். யார் மூலமாக அது உதவி கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நடக்குங்க, சரிங்களா? ஏதோ ஒன்று உதவி கிடைச்சிருங்க, பயப்படாதீங்க. 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். தனாதிபதி 4ஆம் இடத்துல, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படியோ குடும்பத்தை காப்பாற்றி சமாளிச்சிருவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இந்த மாதம் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப தேவைகள் எல்லாமே உங்களால் இந்த மாதம் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, வீட்டில் எதாவது பொருள் கெட்டு போச்சு, செலவு மேலே செலவிக்கு புதுசாக வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். நல்ல மாதம் இந்த மாதம். நல்ல வரன் தேடி வரும். ஏன்னா ஜென்மசனி வந்து உங்களை விட்டு விலகிருச்சு. இப்போ பாத சனி. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார், நல்ல வரன் வருமானு கேட்டிருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். அது உங்களுக்கு நல்லது கெட்டது கலந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 2ல் ராகு இருக்காரு, சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு. அப்போ பாசிட்டிவ் நடக்கும். கெட்டது கொஞ்சம் கம்மியாக பெரிய அளவுக்கு இருக்காது. இதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல இப்படி பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் பயப்பட வேண்டாம். 4ல் குரு இருக்காருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ரெடி ஆகும். வண்டி வாகனத்துக்கு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் சக்ஸஸ் ஆயிரும். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும். வீடு நிலம் வாங்குறதுக்காக பர்சனல் லோன் கேட்டிருக்கவங்களுக்குலாம் லோன் இந்த காலகட்டங்களில் அப்ரூவ் ஆக போகுது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு செவ்வாய் மறைஞ்சாலும் எதிரியை வீழ்த்தக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். 6ல் செவ்வாய், எதிரி பெருசாக இருக்க மாட்டாங்க, இல்லை எதிரி இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க ஒரு ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இனி உங்களுக்கு பிரச்சனையும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை எல்லாமே இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம், சரிங்களா? நல்லா இருக்கு. இந்த காலகட்டம்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் உச்சத்தில் வரப்போறார். எப்போ 2ஆம் இடத்துல இருக்கார், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார் ஏப்ரல் 14ஆம் தேதி. திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க, நல்ல வரன் தேடி வருங்க. மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும். ஏன்னா சுக்கிரன் அங்கே உச்சத்தில் இருக்காரு, 7ஆம் அதிபதியும் உச்சத்தில் இருக்காரு. அப்போ நல்ல வரன் தேடி வரும். ஆரம்பத்திலே ஒரு சில பேத்துக்கெல்லாம் வந்துடும், நல்ல வரன் அமையும். அந்த மாதிரி அமையாமல் இருக்கிறவங்களுக்கு 13, 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வரன் அமையும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இருந்த அந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நல்ல நண்பர்கள், பழைய நண்பர்கள்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, கண்டிப்பாக போக முடியும். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போறீங்க. தேவையில்லாத இனி வீண் விரயங்கள், தேவையில்லாத கெட்ட விஷயத்துக்காக விரயம் பண்ணுறது, மருத்துவ செலவெல்லாம் இனி வரவே வராது உங்களுக்கு.
குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் நல்லா இருக்குங்க. அந்த நஷ்டம் 2 3 வருஷமெல்லாம் நஷ்டமாக போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? இனி அந்த தொழில் விரையுமோ நஷ்டமோ கஷ்டமோ இனி உங்களுக்கு வராது. கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பாத சனியாக இருக்கிறனால அந்த பாத சனி பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஏகப்பட்ட அனுபவத்தை சனி கொடுத்துருப்பாரு. நிச்சயமாக சமாளிப்பீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடச்சிரும். கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். உடல்ல இருந்து அந்த வியாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உங்கள் மன கஷ்டமும் பண கஷ்டமும் குறைய போகுது. மனசில் இருக்க பாரத்தை தூக்கி வெளியே எடுத்து வைக்க போகிறீங்க. ஏன்னா உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இருந்ததுல உங்களுக்கு. மன கஷ்டம் இருந்திருக்கும், பண கஷ்டம் இருந்திருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, நிம்மதி கிடையாது, டிப்ரெஷனில் இருந்தீங்க, மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. இது எல்லாமே இறக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் தான். அப்படியே உடம்புலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க போகுது. நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம், ஏப்ரல் மாதம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பயன்படுத்திக்கிங்க. அருமையான மாதம் இந்த மாதம். சரிங்களா? எல்லா கும்பராசிக்காரங்களும் இந்த ஏப்ரல் மாதம் நல்லா இருக்க போறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் அந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்க போது. ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன். ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். பொதுவான பலன் தான் பார்த்தோம். சரிங்களா? அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரனுங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை. என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஆனால் லக்னம்ங்கிறது வேற. லக்னம்ங்கிறது விதி, கொடுப்பனை. இந்த பிரிவில் என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும், கர்மா என்ன, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். சரிங்களா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது, திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது. திறமை இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது. அதுதான் நேரம் காலங்கிறது. திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க, திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க. அதுதான் நேரங்காலம். இது வந்து ஜனன ஜாதகத்துல லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். என்ன லக்னம், லக்னாதிபதியோட வலு என்ன. இப்ப லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். லக்னாதிபதி தான் ஜாதகர். அவரோட விதி, அவரோட கொடுப்பனை என்ன, அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாதகர் வந்து முழுசா அனுபவிக்கிறாரா, இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா, இது எல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு, லக்னம் லக்னாதிபதி நிலைமை வச்சு தான் சொல்ல முடியும். ராசிங்கிறது மைண்டு. ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்கு, அவரோட மைண்ட் எப்படி இருக்கு, நல்ல சிந்தனைகள் இருக்கா, கெட்ட சிந்தனைகள் இருக்கா, அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா, சைக்கேட்டிக் ப்ராப்ளம் வருமா, மன ரீதியான பாதிப்பு வருமா, இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா, தெளிவான ஆளா, இதெல்லாமே சந்திரன் வச்சு சொல்ல முடியும். அவங்க உடல் அமைப்பு எப்படி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு சொல்கிறோம். அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது. அப்போ லக்னாதிபதி முக்கியம், ராசி அதிபதி முக்கியம். முக்கியமாக சொல்ல போனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான், நவகிரகங்கள்ல தான். நவகிரகங்கள்ல அந்த 9 கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, ஜாதகரோட வயசு என்ன, என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லது நடந்துட்டு இருக்கா, கெட்டது நடந்துட்டு இருக்கா, இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். வீடு வாகனம் வாங்க முடியுமா, நிலம் வாங்க முடியுமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பு பிரேக் ஆகுமா, இல்லை உயர்கல்வி படிக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை அப்ராட் போய் செட்டில் ஆகலாமா, இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா, நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் எப்போ, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும், துல்லியமான பலன் சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம். இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சிடும். இப்போ கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது. கோச்சார பலன் 15% 20% பேசும், தனிப்பட்ட ஜாதகம் 80% 85% பேசும். ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது,
நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, உங்கள் விதி என்ன, கொடுப்பனை என்ன, தலையெழுத்து என்ன, என்ன அமைப்பில் இருக்குது, இதெல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.